மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவரப்படும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். மக்களவையில் இந்திய அமெரிக்க இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ராகுல் காந்தி பேசிய உரைக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரம் இல்லாத பொய் குற்றச்சாட்டுகள். அதே போல ராகுல் காந்தி நாட்டையும் நாடாளுமன்றத்தையும் தவறாக வழிநடத்துகிறார். ராகுலின் பேச்சு முழுக்க முழுக்க உரிமை மீறல் விவகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ராகுல் காந்தி மக்களவையில் இந்திய அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசும்போது பாரத மாதாவை மத்திய பாஜக அரசு விற்றுவிட்டதாகவும் இந்தியாவை விற்க உங்களுக்கு எங்கிருந்து துணிவு வந்தது என்றும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து காட்டமாக பேசினார். அது மட்டுமல்லாமல் இந்திய அமெரிக்க இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் ஒருதலைபட்சமானது. மத்திய அரசு அமெரிக்காவுடன் கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தை தேசிய நலனுக்கு ஒப்பற்ற ஒப்பந்தமாக உள்ளது. இந்தியாவை விற்றுவிட்டீர்களா என்று கடுமையான கேள்விகளை எழுப்பினார். குறிப்பாக விவசாயிகள், கைத்தொழில் மற்றும் குறைந்த வருமானத்தினரின் பங்களிப்பு பாதிக்கப்படுவதாகவும் வரி தேர்வு மாற்றம் குறித்தும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் பேசினார். அதே போல ஒப்பந்தத்திற்கு பிறகு அமெரிக்க வரிகளின் சராசரி விதிப்பு என்பது 3% 18% உயர்ந்துள்ளது. இது எதிர்பாராத மாற்றம் என்றும் அதே போல இந்தியா பிரதான சொத்துக்கள் சர்வதேச வர்த்தக விதிகளுக்குள் வருவதால் அதனுடைய கட்டுப்பாட்டையும் இழக்கிறது. சமமானவராக பேசி வர்த்தகம் பேண வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது இரு நாடுகளும் சமமாகவே பேச வேண்டும். ஆனால் இந்திய அமெரிக்க ஒப்பந்தம் தேசிய சுதந்திரத்தை தாக்குகிறது. எரிசக்தி பாதுகாப்பு, விவசாய பாதுகாப்பு போன்ற அணுக்கள் வெளிநாட்டின் கட்டுப்பாட்டில் வர வாய்ப்புள்ளது என கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைத்து ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார். இதற்காகத்தான் தற்பொழுது மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.